नमस्ते पांचवी कक्षा छात्रों। इन्हीं हिंदी क्लास நம்ம என்ன சப்ஜெக்ட் பார்க்குறோம், என்ன டாபிக், சப்ஜெக்ட் ஹிந்தி ஓகே, என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம் அப்படின்னா ஆத்ம பரிச்சை. ஆத்ம பரிச்சைங்கிற டாபிக் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண இருக்கோம். ஆத்ம பரிச்சை அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா செல்ஃப் இன்ட்ரடக்ஷன். ஆத்ம பரிச்சைனா என்னது? செல்ஃப் இன்ட்ரடக்ஷன். நம்ம பற்றி நாம் இன்ட்ரொடியூஸ் பண்ணிக்கிறது. சரியா? அப்போ நீ வந்து ஒரு நியூவாக ஒரு மிஸ் வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட போய் உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிற. எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணிப்ப? உன்னோட நேம் சொல்லுவேன், உங்கள் டேடி மம்மி நேம் சொல்லுவேன். ஸோ நீ எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிற அப்படின்னு சொல்லுவேன், நீ எப்போலேருந்து அந்த ஸ்கூலில் படிக்கிற அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவேன் இல்லையா? அது மாதிரி ஒரு டீட்டெயில்ஸ் தான் சொல்கிறது தான் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன். ஓகேவா? நம்மளுடைய பற்றிய நம்ம டீட்டெயில்ஸை நம்ம வந்து மற்றவங்களுக்கு நம்ம சொல்கிறோம். அதுதான். அதை எதில் சொல்கிறோம் அப்படின்னா நம்ம ஹிந்தி லாங்குவேஜில் சொல்கிறோம். எந்த லாங்குவேஜில் சொல்கிறோம்? ஹிந்தி லாங்குவேஜில் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் பண்ணுறோம். ஓகேவா? சரி, அதில் ஃபஸ்ட்டு என்ன செய்வாங்க, அதுக்கு ஆக்சுவலாக அதோட ஹெட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆத்ம பரிச்சை. ஆத்ம பரிச்சை அப்படின்னா செல்ஃப் இன்ட்ரடக்ஷன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன கேட்குறாங்க அப்படின்னா மேரா நாம் ராஜுகை அப்படின்னு சொல்கிறான் அந்த பையன். மேரா நாம் ராஜுகை அப்படின்னா என்ன அர்த்தம்? மை நேம் இஸ் ராஜு. மை நேம் இஸ் ராஜு. இன்கேஸ் மிஸ் வந்து உனக்கு கேட்குறாங்க துமாரா நாம் கியா ஹை அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும்? மேரா நாம் ராஜுகை. இல்லை ஆத்ம பரிச்சை பத்தாயே அப்படின்னு சொன்னால் நீ கட இந்த லைன்ஸ் எல்லாத்தையுமே சொல்லிட்டு வந்துடலாம். ஒரு நேம், உன்னுடைய நேம் ஒருத்தர் சொல்கிற அபிலாஷான்னு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோயேன். அபிலாஷா துமாரா ஆத்ம பரிச்சை பத்தாயே, அவனுடைய ஆத்ம பரிச்சையை சொல்லு அப்படின்னு சொன்னாக்க ஜி மேரா நாம் அபிலாஷா ஹை, மை வித்யார்த்தி ஹூ. வித்யார்த்தின்னு என்ன? ஸ்டூடெண்ட்டுன்னு அர்த்தம். வித்யார்த்தின்னு என்னப்பா? ஸ்டூடெண்ட்டுன்னு அர்த்தம். ஸோ மை வித்யார்த்தி ஹூ அப்படின்னு சொல்லலாம். அடுத்து மை திருச்சி மே ரகத்தாகும். நீ எங்கே லீவ் பண்ணுற அப்படிங்கிறத சொல்கிற. எங்கே லீவ் பண்ணுறீங்க? திருச்சியில் லீவ் பண்ணுறீங்க. மை திருச்சி மே ரகத்தாகும். அடுத்து மை பாரதியே ஹூ. மை பாரதியன்னா என்னது? ஐ எம் அன் இண்டியன். ஐ எம் அன் இந்தியன். நான் ஒரு இந்தியன் சிட்டிசன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. அடுத்தது மை பாஞ்ச்வி கக்ஷா மே பட் ரஹா ஹூம். மை பாஞ்ச்வி கக்ஷா மே பட் ரஹா ஹூம். நான் 5th ஸ்டாண்டர்டில் படித்து கொண்டு இருக்கிறேன். அட் ப்ரெசன்ட் செஞ்சிட்ருக்கேன். 5th தானே படிச்சிட்ருக்கேன், அதான் படித்து கொண்டிருக்கிறேன்னாக்கா பட் ரஹா ஹூம். ஓகேவா? பாஞ்ச்வி கக்ஷா என்ன மிஸ், நான் 5th ஸ்டாண்டர்ட் தானே, பாஞ்ச் கக்ஷா அப்படின்னு ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வேர்ட்ஸில் ரைட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு, செகண்டு, ஃபோர்த்து, 1, 2, 3 சொல்லும்போது அதை வேர்ட்ஸில் ரைட் பண்ணும்போது என்ன சொல்லுவோம்? ஃபர்ஸ்ட் FIRST, செகண்ட் SECOND செகண்ட், தேர்டு THIRD தேர்ட், ஃபோர்த் FOURTH ஃபோர்த் அப்படின்னு சொல்கிறோம்ல. அதே மாதிரி ஹிந்தியில் எப்படி சொல்லுவோம்? பஹலா. பஹலானா ஃபஸ்ட்டுன்னு அர்த்தம். தூஸ்ரானா செகண்டுன்னு அர்த்தம். தீஸ்ரா அப்படின்னா தீஸ்ரானா தேர்டு. அப்புறம் சௌதானா ஃபோர்த்து. பாஞ்ச்வானா 6th. அப்போ நம்ம இப்போ எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம்? பாஞ்ச்வா. அப்போ பாஞ்ச்வி கக்ஷா மே பட் ரஹா ஹூம். ஓகேவா? நான் வந்து 5th ஸ்டாண்டர்டில் படிக்கிறேன். ஃபஸ்ட் கொஷின் என்ன சொல்கிறாங்க? மேரா நாம் ராஜுகை, மை நேம் இஸ் ராஜுன்னு சொல்கிறாங்க. நீ என்ன சொல்லணும்? உன்னுடைய நேமை அந்த இடத்துல சொல்லணும். மை நேம் இஸ் ஆதவன், மை நேம் இஸ் அப்துல் ரஹ்மான், மை நேம் இஸ் அகிலேஷ் அப்படின்னு உன்னுடைய நேமை சொல்லலாம். ஓகேவா? மை வித்யார்த்தி ஹூம். வித்யார்த்தினா என்னப்பா? ஸ்டூடெண்ட். வித்யார்த்தினா என்ன? ஸ்டூடெண்ட். வித்யார்த்தினா என்ன? ஸ்டூடெண்ட். மை அப்படின்னா நான் அர்த்தம். ஐ எம் எ ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்கிறோம்ல, ஐ எம் எ ஸ்டூடெண்ட் சொல்லுவோம்ல, அதை தான் மை வித்யார்த்தி ஹூன்னு சொல்கிறோம். மை வித்யார்த்தி ஹூ, நான் மாணவனாக இருக்கிறேன் அப்படின்னு செகண்ட் லைனில் சொல்லிட்டோம். தேர்டாக என்ன சொல்கிறாங்க? மை திருச்சி மே ரகத்தாகும். நம்ம எங்கே லீவ் பண்ணுறோம்? திருச்சியில் லீவ் பண்ணுறோம். அதனால் என்ன சொல்லியிருக்கோம்? மை திருச்சி மே ரகத்தாகும். நீ என்ன சொல்லலாம்? சென்னையில் லீவ் பண்ணுறேன்னா மை சென்னை மே ரகத்தாகும், மை தஞ்சாவூர் மே ரகத்தாகும், மை கூடலூர் மே ரகத்தாகும், மை விழுப்புரம் மே ரகத்தாகும், மை நாமக்கல் மே ரகத்தாகும். அப்படி எது வேணாலும் சொல்லலாம். நீ எந்த ஊர் தெரியுதோ அந்த ஊரை சொல்லலாம். ஊர் நேமை சொல்லி ரகத்தானா அங்கே லீவ் பண்ணுறதுன்னு அர்த்தம். நான் இங்கே வந்து திருச்சி அப்படின்னு எக்ஸாம்பிளுக்கு போட்டிருக்கேன். மை திருச்சி மே ரகத்தாகும். அடுத்து மை பாரதியகும். ஐ எம் அன் இண்டியன். ஐ எம் அன் இண்டியன். நான் ஒரு இந்தியன். ஓகேவா? அடுத்து மை பாஞ்ச்வி கக்ஷா மே பட் ரஹா ஹூம். நான் 5th ஸ்டாண்டர்ட் படித்து கொண்டு இருக்கிறேன். மை பாஞ்ச்வி கக்ஷா மே
பட் ரகாகும். நான் 5th ஸ்டாண்டர்டில் படித்து கொண்டு இருக்கிறேன். கக்ஷானா வகுப்புன்னு சொல்லியிருக்கேன். அப்போ பாஞ்ச்வி கக்ஷா 5th ஸ்டாண்டர்டில். பட்னா படிக்கிறது, பட்னா என்னப்பா ரீடு. ஸோ அட் ப்ரெசன்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதால பட் ரகாகும், நான் படித்து கொண்டு இருக்கிறேன். புரிந்ததா? நன்றாக புரிந்ததா? அடுத்தது போகலாமா? அடுத்தது என்ன கேட்குறாங்க? முஜே ஏக் பாயி அவுர் பகன் ஹை. என்ன சொல்லியிருக்காங்க? முஜே ஏக் பாயி அவுர் பகன் ஹை. முஜேனா எனக்கு, முஜேனா எனக்கு, ஏக் பாயினா ஒரு சகோதரன், ஒரு பிரதர், அவுர் பகன் ஹை, பகன்னா சிஸ்டர், பாயினா சகோதரன், பாயினா பிரதர், பகன்னா சிஸ்டர், பாயினா பிரதர், பகன்னா சிஸ்டர், பாயின்னா பிரதர், பகன்னா சிஸ்டர். முஜேனா எனக்கு, முஜே எனக்கு, முஜே எனக்கு. இதே மைன்னு சொன்னோம்னா மைனா நான், மைனாக்க நான், முஜேனா எனக்கு. நான்கிறதுக்கும் எனக்குங்கிறதுக்கும் எப்படி டிஃப்ரென்ஸ் இருக்குது? நான் குருஷேத்ரா பள்ளியில் படிக்கிறேன், எனக்கு ஆங்கில பாடம் கற்க வேண்டும் என்று ஆவல் இருக்கிறது. ரெண்டுமே ஒன்று தான் சொல்கிறேன், இருந்தாலும் சொல்லக்கூடிய விதம் வேறு. ஓகேவா? முஜே ஏக் பாயி அவுர் பகன் ஹை. எனக்கு ஒரு அண்ணனும் ஒரு அக்காவும் இருக்கிறார்கள். இதே தம்பி இருக்காங்க. ஸோ அண்ணன்னா எப்படி சொல்கிறது, தம்பியை எப்படி வேரியேஷன் கண்டுபிடிச்சிக்கிறது? வெறும் பாயினா சகோதரன், பகன்னா சகோதரி. இப்போ அண்ணன் இருக்காங்க, அண்ணனை எப்படி சொல்கிறது? அக்காவுக்கு தான் பகனும் ஓவராலாக சொல்லியிருக்கோம் சகோதரின்னு. இப்போ அக்கானா எப்படி சொல்கிறது, தங்கைனா எப்படி சொல்கிறது, அண்ணன்னா எப்படி சொல்கிறது, தம்பினா எப்படி சொல்கிறது பார்ப்போமா? முஜே ஏக் படே பாயிகை. எனக்கு ஒரு படேனா பெரிய, படேனா என்னது பெரிய. அப்போ எனக்கு ஒரு அண்ணன் இருக்காங்க. அவர் ஏக் படி பகன்கை. எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க. படினா பெரிய, பகன்னா சகோதரி. பெரிய அக்கான்னா சொல்ல முடியும், படி பகன்கை. ஓகேவா? முஜே ஏக் படா பாயிகை, முஜே ஏக் படி பகன்கை. படி அப்படிங்கிறது ஃபெமினைன்கிறதுனால படி அப்படின்னு சொல்கிறோம். ஒரு கேர்ளை சொல்கிறதுனால ஈ சவுண்டில் சொல்கிறோம். சரிங்களா? அடுத்தது அதே சகோதரன், சிறிய சகோதரன் தம்பியாக இருந்தால் என்ன சொல்லுவோம்? முஜே ஏக் சோட்டா பாயிகை. சோட்டா பாயினா சிறிய சகோதரன். சிறிய சகோதரன் என்னன்னு சொல்லுவோம்? தம்பின்னு சொல்லுவோம். சிறிய சகோதரன் என்னன்னு சொல்லுவோம்? தம்பின்னு சொல்லுவோம். முஜே ஏக் சோட்டா பாயிகை அவர் சோட்டி பகன்கை. முஜே ஏக் சோட்டா பாயிகை அவர் சோட்டி பகன்கை. சோட்டி பகன்னா சிறிய சகோதரி. சோட்டி பகன் என்னப்பா? சிறிய சகோதரி. சிறிய சகோதரினா யாருப்பா? தங்கை. யங்கர் சிஸ்டர், எல்டர் சிஸ்டர். யங்கர் பிரதர், எல்டர் பிரதர் அப்படின்னு சொல்லுவோம். யங்கர்னா சிறியவங்க, எல்டர்னா பெரியவர்கள். ஓகேவா? முஜே ஏக் பாயி அவர் பகன்கை. அண்ணனுக்கு முஜே ஏக் படே பாயிகை. அக்கானா முஜே ஏக் படி பகன்கை. தம்பினா முஜே ஏக் சோட்டா பாயிகை. தங்கை, தங்கச்சி அப்படின்னு சொல்லுவோம்ல, தங்கைனாக்க என்ன சொல்லுவோம்? முஜே ஏக் சோட்டி பகன்கை அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைனாக்க முஜே கோயி பாயி பகன் நஹி ஹை. நீ ஒருத்தர் தான் சிங்கிளாக இருக்கிற, அண்ணனும் கிடையாது அக்காவும் கிடையாது அப்படின்னா முஜே கோயி எந்த ஒரு சகோதரனோ சகோதரியோ இல்லை. முஜே கோயி பாயி பகன் நஹி ஹை. முஜேனா எனக்கு, கோயி எந்த ஒரு, பாயி பகன் சகோதரனோ சகோதரியோ நஹி ஹை இல்லைன்னு சொல்கிறோம். புரிஞ்சிச்சா? இந்த லைன் புரிஞ்சிச்சா பாயி பகனை பற்றி? நெக்ஸ்ட் போகலாமா? மை குருஷேத்ரா பிரைமரி ஸ்கூல் மே பட் ரஹா ஹூம். நான் குருஷேத்ரா பிரைமரி ஸ்கூலில் படித்து கொண்டு இருக்கிறேன். என்ன சொல்கிறது? மை குருஷேத்ரா பிரைமரி ஸ்கூல் மே பட் ரஹா ஹூம். நான் குருஷேத்ரா பள்ளியில் படித்து கொண்டு இருக்கிறேன். ஓகேவா? அடுத்த கொஷின் போகலாமா? மேரே பிதாஜி கா நாம். மேரே பிதாஜி கா நாம்னா என்னுடைய தந்தையின் பெயர். மை ஃபாதர் நேம் இஸ் செல்வம். மை ஃபாதர் நேம் இஸ் குமார். மை ஃபாதர் நேம் இஸ் அருண். மை ஃபாதர் நேம் இஸ் பரணி அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அப்போ ஃபாதர் நேமுக்கு என்ன சொல்லணும்? மேரே பிதாஜி கா நாம். மேரே பிதாஜி கா நாம்னா என்னது? மை டேடி நேம் இஸ் அப்படின்னு சொல்கிறது. மை ஃபாதர் நேம் இஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? மேரே பிதாஜி கா நாம் சொல்லிட்டு அந்த ஸ்டார் போட்டிருக்க இடத்துல உங்கள் டேடி நேமை சொல்லணும். ஓகேவா? அடுத்து மேரே மாதாஜி கா நாம். மாதாஜி கா நாம்னா மம்மி நேம். மாதாஜி கா நாம்னா என்னப்பா? மம்மி நேம்.
மேரே மாதாஜி கா நாம், என்னுடைய தாயின் பெயர். என்னுடைய தாயின் பெயர் என்ன சொல்லலாம்? சகுந்தலா, கண்ணகி, ஊர்வஷி அப்படின்னு சொல்லலாம். சரியா? திலோத்தமை அப்படின்னு சொல்லலாம். சரியா? மம்மி பேர் என்னவோ அதை அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி டேடி பேருக்கு அந்த ஸ்டார் விட்டு வச்சு என்ன நேமோ அதை சொல்லணும்னு சொல்லணும், அதே தான் மம்மி நேமுக்கும் ஸ்டார் போட்டிருக்கேன். ஸ்டார் போட்ட இடத்துல என்ன பண்ணணும்? நம்ம மம்மி நேமை ரைட் பண்ணணும். மேரே மாதாஜி கா நாம் சந்திரா ஹை, மேரே மாதாஜி கா நாம் பெரிய நாயகை அப்படின்னு ஏதாவது சொல்லலாம். சரியா? அடுத்து அவங்களுடைய ப்ரொஃபஷனை பற்றி சொல்ல போகிறோம். அடுத்து என்ன சொல்ல போகிறோம்? அவங்களுடைய ப்ரொஃபஷனை. இப்போ டேடி என்ன ஒர்க் பண்ணுறாங்க? வாட்ஸ் யுவர் ஃபாதர் அப்படின்னு கேட்டால் மேரே பிதாஜி எலக்ட்ரானிக் அபியந்தா ஹை அப்படின்னு சொல்லலாம். அதனால் வே எலக்ட்ரானிக் அபியந்தா, வேனாலும் அவர்கள் அப்படிங்கிற மீனிங், வேனாலும் அவர்கள் அப்படிங்கிற மீனிங். வே எலக்ட்ரானிக் அபியந்தா ஹை, அவங்க என்னது எலக்ட்ரானிக் இன்ஜினியராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா வேறு என்ன சொல்லலாம்? தஃப்தர் மே காம் கர்த்தே ஹே, ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா மேரே பிதாஜி தஃப்தர் மே காம் கர்த்தே ஹே, தஃப்தர்னா அலுவலகம், ஆஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க. இல்லை டெய்லராக இருக்காங்கன்னா மேரே பிதாஜி தர்ஜி ஹை அப்படின்னு சொல்லலாம். இல்லைனாக்கா ஷாப்ஸில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா மேரே பிதாஜி தூக்கான் மே காம் கர்த்தே ஹே, தூக்கான்னா ஷாப்பு, காம்னா ஒர்க் பண்ணுறது, தூக்கான் மே காம் கர்த்தே ஹே அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஃபாரின் போயிருக்காங்க அப்படின்னாக்கா மேரே பிதாஜி விலாயத் ஜாயே, விலாயத்னா ஃபாரின், விலாயத் ஜாயே அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஒரு டீச்சராக இருக்காங்க, டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்காங்கன்னா மேரே பிதாஜி அத்தியாபகை அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? உங்களுடைய பேரண்ட் ப்ரொஃபஷனை பற்றி கேட்கும்போது நீ என்ன சொல்லலாம்? வே எலக்ட்ரானிக் அபியந்தகை, எலக்ட்ரானிக் இன்ஜினியராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லைனாக்கா அத்தியாபக், மேரே பிதாஜி அத்தியாபக் ஹை, மேரே பிதாஜி தஃப்தர் மே காம் கர்த்தே ஹை, அலுவலகத்தில் பணிபுரிகிறாங்க. மேரே பிதாஜி தர்ஜி ஹை, மேரே பிதாஜி லோஹார் ஹை, மேரே பிதாஜி சோனார் ஹை அப்படின்னு சொல்லிட்டு என்ன அவங்க ப்ரொஃபஷனோ அந்த ப்ரொஃபஷனை ஹிந்தியில் சொல்லணும். யாருக்காவது என்னோடய அப்பா பேர் பர்டிகுலராக தெரியணும் அப்படின்னு நினச்சினாக்க நீ வேணா எனக்கு குரூப்பில் சென்ட் பண்ணு. நான் என்ன இந்த எங்கள் டேடி இந்த ஒர்க் பண்ணுறாங்க, இதை ஹிந்தியில் எப்படி சொல்கிறது அப்படின்னு கேட்டால் அதுக்கு வேணால் நான் மீனிங் உனக்கு சொல்கிறேன். ஓகேவா? இப்போ இங்கே என்னென்ன பார்த்துருக்கோம்? முஜே ஏக் பாயி அவர் பகன் கை, சகோதர சகோதரிகளை பற்றி ஒரு டீட்டெயில்ஸ் பார்த்தோம். அடுத்து நம்ம எங்கே படிக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்தோம். மை குருஷேத்ரா பிரைமரி ஸ்கூல்மே பட் ரஹாஹோன்னு சொன்னோம். அடுத்து மேரே பிதாஜி கா நாம், ஃபாதருடைய நேமை பார்த்தோம். அடுத்து மேரே மாதாஜி கா நாம், நம்ம மம்மியோடைய நேமை பார்த்தோம். அடுத்து அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அவர்கள்னு போடும்போதே நம்ம மம்மியை கேட்கும்போதும் அப்படியே சொல்லிக்கலாம், இல்லை டேடியை கேட்கும்போதும் அப்படியே சொல்லிக்கலாம். ஏன்னா மம்மியும் ஒர்க் பண்ணுறாங்க, டேடியும் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ மாதாஜி பிதாஜி அந்த ஒரு வேர்டு தான் மாற்ற போகிறோம். மற்றபடி என்னது? தஃப்தர், அத்தியாபக், தர்ஜி, லோஹார், சோனார், தூக்கான் எல்லாமே ஆஸ் சச் தான். தூக்கானா எந்த தூக்கான் வேணாலும் சொல்லலாம். சப்ஜியான் கி தூக்கான் ஹை, இல்லை சப்ஜியான் பிக்கத்தி ஹை, சப்ஜியானா காய்கறி விற்கிறாங்க சொல்லலாம். இல்லை வந்துட்டு மங்களன் மங்கள் மே காம் கர்த்தே ஹை, இல்லை ஏக் டிபார்ட்மெண்ட் ஸ்டோருமே காம் கர்த்தே ஹை அப்படின்னு சொல்லலாம். இல்லை அபாய் மளிகையுமே காம் கர்த்தே ஹை அப்படின்னு சொல்லலாம். சரியா? அது மாதிரி ஏதோ ஒரு ஷாப் நேம் சொல்லி அந்த ஷாப்பில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். ஓகேவா? அப்போ ப்ரொஃபஷனை பற்றி பார்த்தாச்சு. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னு கேட்குறியா? நீ மார்னிங் எத்தனை மணிக்கு ஏந்திரிப்ப, எத்தனை மணிக்கு வேக் பண்ணுவ அப்படிங்கிறது தான். மை சுபக் 7 பஜே உட்தா ஹூம். மைன்னு வந்தாலே இந்த இடத்துல என்ன வரணும்? சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகணும்னா ஹூவில் கம்ப்ளீட் ஆகணும். ஓகேவா? மை சுபக் 7 பஜே உட்தா ஹூம் அப்படின்னு ரைட் பண்ணணும். ஓகேவா? அப்படின்னா நான் காலை, சுபக்னாலும் மார்னிங் தான், சபேரேனாலும் மார்னிங் தான், சுபக்னாலும் மார்னிங் தான். 7 பஜே 7 o'clock உட்தாகும்னாக்கா வேக் பண்ணுறேன். ஓகேயா? ஸோ வந்துட்டு நான் காலை 7 மணிக்கு எழுந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மை 9 பஜே ஸ்கூல் ஜாத்தாகும். 7 o'clock வேக் பண்ணுற, எத்தனை மணிக்கு நீ ஸ்கூல் போவ? மை 9 பஜே ஸ்கூல் ஜாத்தாகும், 9 o'clock ஸ்கூலுக்கு போவேன். மை 9 பஜே ஸ்கூல் ஜாத்தாகும்.
ஓகேவா? நெக்ஸ்ட்டில் என்னது கேட்டிருக்காங்க, எத்தனை மணிக்கு நீ வீட்டுக்கு வருவ? 9 ஸ்கூல் போயிடுவேன்னு சொல்லிட்டா, எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவ? ஷாம் கோ 4 பஜே கர் வாபஸ் ஆத்தா ஹூம். ஷாம் கோனா ஷாம்னா ஈவினிங், ஷாம்னா என்னது ஈவினிங், சந்தியானாலும் ஈவினிங் தான். ஓகேவா? ஷாம் கோ 4 பஜே 4 வாபஸ் ஆத்தா ஹூம். வாபஸ்னால் ரிட்டன் ஆகிடுவேன். 4 நான் ரிட்டன் ஆகிடுவேன். மார்னிங் 9 போவேன், ஈவினிங் 4 என்ன பண்ணிடுவேன்? ரிட்டன் ஆகிடுவேன். அடுத்து முஜே குச் மித்ர பீகை, எனக்கு சில நண்பர்களும் இருக்கின்றனர். முஜே குச் மித்ர பீகை, எனக்கு சில நண்பர்களும் இருக்கின்றார்கள். மை ஹமேஷா உபயோகி பன்கர் ரஹனா சாக்தா ஹூம். ரொம்ப சூப்பரான வேர்டு. ஓகேவா? மைனா நான், ஹமேஷானா ஆல்வேஸ் எப்பொழுதும், உபயோகி பன்கர் உபயோகரமானவனாக, ஒரு ஹெல்ப்ஃபுல் பர்சனாக, ரஹனா சாக்தாகும் இருக்க விரும்புகிறேன். மை ஹமேஷா உபயோகி பன்கர் ரஹனா சாகத்தாகும். மை ஹமேஷா உபயோகி பன்கர் ரஹனா சாகத்தாகும். மை ஹமேஷா உபயோகி பன்கர் ரஹனா சாகத்தாகும். நான் எப்பயுமே மற்றவங்களுக்கு உபயோகரமாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, மை சுபக் 7 பஜே உட்தாகும். நான் மார்னிங் 7 வேக் பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, செகண்டா மை 9 பஜே ஸ்கூல் ஜாத்தாகும். நான் 9 ஸ்கூலுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஈவினிங் மை ஷாம் கோ 4 பஜே கர் வாபஸ் ஆத்தாகும். மைன்னு முன்னாடி போட்டுக்கலாம். மை ஷாம் கோ ஈவினிங் 4 பஜே 4 கர் வாபஸ் ஆத்தாகும், வீட்டுக்கு திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது முஜே குச் மித்ர பீகை, எனக்கு சில நண்பர்களும் இருக்கிறாங்க. மித்ரனா ஃப்ரெண்டு, முஜேனா எனக்கு, குச்சினா சில. ஓகேவா? ஸோ முஜே குச் மித்ர பீகை, எனக்கு சில நண்பர்களும் இருக்கிறார்கள். அடுத்து மை ஹமேஷா உபயோகி பன்கர் ரஹனா சாக்தாகும். மை ஹமேஷா எப்பொழுதும், உபயோகி பன்கர் ரஹனா சாக்தாகும். ஒன் செகண்ட் ஃபஸ்ட்லேருந்து பார்ப்போமா என்னென்ன பார்த்தோங்கிறது. என்னென்ன பார்த்துருக்கோம்? ஆத்ம பரீட்சையில் மேரா நாம் ராஜுகை, என்னுடைய பெயர் ராஜு. இப்போ ஆத்ம பரீட்சை பத்தாயினா வரிசை இதெல்லாம் சொல்லிகிட்டே வரலாம். இதோட இன்னும் என்ன எக்ஸ்ட்ரா வேணாலும் சேர்த்துக்கலாம். உனக்கு பிடிச்சமான விளையாட்டு, உனக்கு பிடிச்சமான ஃபுட்டு, உனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸுனா கப்படா, விளையாட்டுனா கேள், மேரா முஜே மன்பசந்த் கேல் அப்படின்னு சொல்லிட்டு கிரிக்கெட், ஃபுட்பால் எது வேணாலும் சொல்லலாம். முஜே மன்பசந்த் கானா, உனக்கு பிடித்த உணவு. முஜே மன்பசந்த் ஃபல் ஃப்ரூட்டு, முஜே மன்பசந்த் ஃபூல் ஃப்ளாரு. ஸோ அது மாதிரி உனக்கு பிடித்தமான எந்த விஷயத்தை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். முஜே மன்பசந்த் நாயக் நாயிகா, ஹீரோ ஹீரோயின் யார் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஓகேவா? மேரா நாம் ராஜு ஹை, மை வித்யார்த்தி ஹூம், I am a student. मैं त्रिची में रहता हूँ. I live in Trichy. मैं भारतीय हूँ. I am an Indian. मैं 5वीं कक्षा में पढ़ रहा हूँ. நான் 5ஆம் வகுப்பில் படித்து கொண்டு இருக்கிறேன். I am studying in 5th standard. ஓகேவா? இது வரலும் புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் இதுக்கு போயிடலாமா? நெக்ஸ்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்க, முஜே ஏக் பாயி और बहन है. முஜே ஏக் பாயி और बहन है. சகோதர சகோதரிகள் இல்லைனில் என்ன சொல்லலாம்? முஜே கோயி பாயி பகன் நஹி ஹை. முஜே கோயி பாயி பகன் நஹி கைன்னு சொல்லலாம். அடுத்ததா மை குருஷேத்ரா பிரைமரி ஸ்கூல் में पढ़ रहा हूँ. மை குருஷேத்ரா பிரைமரி ஸ்கூல் में पढ़ रहा हूँ. நெக்ஸ்ட்டு மேரே பிதாஜி கா நாம்னா பெயர், என்னுடைய அப்பாவுடைய பெயர். அந்த ஸ்டார் போட்டிருக்க இடத்துல அப்பா பேரை சொல்லிக்கணும். ஓகேவா? அதே மாதிரி மேரே மாதாஜி கா நாம், உன்னுடைய அம்மாவின் பெயர். மேரே மாதாஜி கா நாம்னு சொல்லி அந்த ஸ்டாரில் என்ன பண்ணணும்? உங்கள் மம்மி பேரை சொல்லணும். அடுத்து வே எலக்ட்ரானிக் அபியந்தாகை, அவங்க என்னவா இருக்காங்க? எலக்ட்ரானிக் இன்ஜினியராக இருக்கிறாங்க. யார்? அப்பா அம்மா 2 பேரையும் சொல்லி காமனாகவே இங்கே சொல்லிட்டாங்க. அப்படி இல்லை டேடி ஒரு ஒர்க் பண்ணலாம், மம்மி ஒர்க் பண்ணலாம். அப்போ டேடியோட பிதாஜிக்கா
என்னது दर्जी का काम करते हैं मेरा पिताजी सोनार का काम करते हैं मेरा पिताजी राजू है ராஜ்னா கொத்தனார் மேஷன்னு சொல்லுவோம் मेरा पिताजी बड़ी है मेरा पिताजी दफ्तर में काम करते हैं காம்னா ஒர்க் காம்னா என்னப்பா ஒர்க் தஃப்தர்னா அலுவலகம் ஆஃபீஸில் என்னுடைய அப்பா ஆஃபீஸில் அலுவலகத்தில் பணிபுரிகிறாங்க அப்படி இல்லைன்னா டீச்சராக இருந்தாங்க அப்படின்னா மேரா பிதாஜி அத்தியாபகை இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா சர்க்கார் கா தஃப்தர் மே காம் கர்த்தே ஹை மேரா பிதாஜி சர்க்கார் கா தஃப்தர் மே காம் கர்த்தே ஹை அப்படின்னு சொல்லலாம். அதே தான் மாதாஜிக்கு கேட்டாலும் மேரா மாதாஜி अध्यापक हैं मेरा माताजी दफ्तर में काम करते हैं मेरा माताजी दर्जी हैं दर्जीனா டெய்லர் என்னோட அம்மா வந்து டெய்லராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் இல்லைனாக்கா மேரா மாதாஜி தூக்கான் மே காம் கர்த்தே ஹே ஷாப்பில் ஒர்க் பண்ணுறாங்க தூக்கான்னா என்ன விதமான துக்கான் வேணாலும் சொல்லலாம் மளிகை கடை சொல்லலாம் காய்கறினா சப்ஜி கடை சொல்லலாம் சப்ஜி கா துக்கான் சொல்லலாம் புக் ஷாப்னா புஸ்தக் கா துக்கான் மேன்னு சொல்லலாம். அப்புறம் என்ன சொல்லலாம் இது லோஹார்கா துக்கான் மே அப்படின்னா இரும்பு சம்பந்தமான கடையில் இப்போ நம்ம இது என்ன சொல்லுவோம் ஹார்ட்வேர்ஸ்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது மாதிரி இது வந்து லோகே கே சாமான் பிகத்தேகே இரும்பாலான பொருட்கள்லாம் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி அது மாதிரி என்ன ஒர்க் பண்ணுறாங்களோ அதை சொல்லி இந்த துக்கான் சொல்லிட்டோம்னாக்கா அந்த கடையில் கப்டேக்கே துக்கான்னா ட்ரெஸ் ஷாப்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க சோனைக்கே துக்கான்னாக்கா என்னது ஜுவல் ஷாப்பில் ஒர்க் பண்ணுறாங்க அது மாதிரி சொல்லலாம். ஓகேவா இல்லை கோவிலில் ஒர்க் பண்ணுறாங்க மந்திரமே காம் கர்த்தேங்க கோயிலில் பணிபுரிகிறாங்க அது மாதிரி சொல்லலாம். எந்த ஒர்க்கை சொல்கிறோமோ அந்த வேர்டை சொல்லி காம் கர்த்தேங்க அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு பேருமே இன்ஜினியராக இருக்காங்க வே அபியந்தாகை இல்லை டேடி ஃபாரின் போயிருக்காங்க ஃபாரின் போனது எப்படி சொல்கிறது விலாயத் ஜாயே மேரா பிதாஜி விலாயத் ஜாயே என்னோட டேடி ஃபாரின் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். புரியுதா? ஸோ ப்ரொஃபஷனை பற்றி டேடி மம்மி நேமை பார்த்தாச்சு அடுத்து அவங்களோட ப்ரொஃபஷனையும் பார்த்தாச்சு. அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னா நீ எத்தனை மணிக்கு ஏந்திரிப்ப எத்தனை மணிக்கு ஸ்கூல் போவ எத்தனை மணிக்கு ஸ்கூல்லேருந்து வருவ சரியா அந்த டீட்டெயில்ஸ் தான் அப்புறமா பார்க்குறோம். என்ன பார்க்குறோம் மை சுபக் 7 பஜே உட்டாகும் நான் மார்னிங் 7 o'clock वेक பண்ணுவேன். அடுத்து மை 9 बजे स्कूल जाता हूँ நான் 9 o'clock ஸ்கூலுக்கு செல்வேன். நெக்ஸ்ட்டு ஷாம் கோ 4 बजे घर वापस आता हूँ ஈவினிங் 4 o'clockக்கு வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆவேன். அடுத்து முஜே குச் மித்ர பீகை எனக்கு சில நண்பர்களும் இருக்கிறார்கள் மித்ரனா நண்பன் ஓகேவா. அடுத்து மை ஹமேஷா உபயோகி பன்கர் ரஹனா சாக்தாகும் இது கண்டிப்பாக சொல்லுங்கள் ரொம்பவே நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். நான் எப்போவுமே மற்றவங்களுக்கு உபயோகரமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னு விரும்புகிறேன் அந்த வேர்டு சொல்லுங்கள் ரொம்ப எஃபெக்டிவான வேர்டு. இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் தன்யவாத் மிஸ் நான் இது எல்லாமே சொல்லணுமா ஆத்ம பரீட்சை கேட்டால் என்னால் எல்லாமே சொல்ல முடியாதே தப்பே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 10 மேக்ஸிமம் 10 சொல்லு 10 சென்டென்ஸ் உன் நேம் சொல்லு அம்மா அப்பா பேர் சொல்லு ஸ்கூல் நேம் சொல்லு அப்புறம் நீ எத்தனை மணிக்கு ஏந்திரிப்ப எத்தனை மணிக்கு ஸ்கூல் போவ இதெல்லாம் ஈஸியாக இருக்குன்னு பார்த்துக்கோ. அந்த ஈஸியாக இருக்க சென்டென்ஸ்லாம் கேட்ச் பண்ணிக்கோ அதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோ அது சொல்லிவிடு. ஒரு 10 சென்டென்ஸு தயக்கம் இல்லாமல் கடன்னு சொல்லினா என்எஃப் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஓகேவா. இது உனக்கு ஓரல் டெஸ்ட்டில் கண்டிப்பாக எக்ஸாமுக்கு உண்டு அதனால் அதை பயன்படுத்திக்கோ. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டிப்பாக இதை கொஷின் கேட்பேன் அதுக்கு தகுந்த மாதிரி ரெடியாக இருக்கேன்னா மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். தன்யவாத் ஃபிர் மிலேங்கி.